ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. அவர் இந்த மேடைன்னு கிடையாது, எந்த மேடைகள்லுமே அவர் யாரையுமே மரியாதையாக ட்ரீட் பண்ணது கிடையாது. பெண்கள் மீது ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் இருக்கிற மாதிரி, நல்ல அபிப்பிராயம்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. அவர் பெரிய சமூக சிந்தனவாதியும் கிடையாது, பெரிய சமூக சீர்திருத்தவாதியும் கிடையாது. மேடம் 26 எலெக்ஷன் வந்துருச்சு மேடம், அதனால் இனிமேல் கனிமொழி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நோ அதர் கோ. யார் என்ன பேசினாலும் கனிமொழி பேசினாலும் சரி, அந்த கட்சியில் இருக்கிற கடைசி தொண்டன் திருப்பி எங்கேயாவது போய் ஒரு பிரியாணி கடையில் பழைய மாதிரி சண்டை போட்டாலும், டீ கடையில் போய் சண்டை போட்டாலும் எல்லாத்துக்கும் கனிமொழி மேடம் இன்னும் வந்து தான் ஆகணும். இந்த கனிமொழி ஏன் ரியாக்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல. கனிமொழியை அவங்க கட்சிக்குள்ளேயே யாரும் பெரிய ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணல. நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா கனிமொழிக்கு வந்து ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கலாம்ல. கனிமொழியை வந்து நீங்கள் டம்மி பண்ணுங்கன்றதுக்கு வேணால் அவங்க வேலை பார்ப்பாங்களே ஒழிய, கனிமொழியை அவர்கள் ஒருபோதும் வளர்க்க மாட்டார்கள். கனிமொழியும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்குள்ளே வந்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே அவங்களால எந்த காலத்துலையும் பண்ண முடியாத அளவுக்கு தான் திமுக அவங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை தான் பண்ணி கொடுத்துருக்கு. கனிமொழிக்கு உண்மையிலுமே அப்படி ஒரு பவர் இருக்கா? டு யூ பிலீவ் தட்? நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? டெஃபினட்டாக கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் கனிமொழிட்டே இதை சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து சிரிச்சுப்பாங்க. புகழ்ந்து வியந்து பார்த்த வைகோ இன்றைக்கி ஒத்த சீட்டுக்காக, ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக, தன்னோட ராஜ்யசபா பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக கனிமொழிக்கு ஜால்ரா போடுற அளவுக்கு அவரோட நிலைமை போயிடுச்சேன்னு உண்மையிலே நான்லாம் வைகோ ஒரு காலத்தில் வியந்து பார்த்த ஒரு ஆள் என்கின்ற வகையில் உண்மையிலுமே வருத்தமாக தான் இருக்குது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் ஐடிவி மண்டல செயலாளர் திருமதி நாச்சியார் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். பொன்முடி அவர்கள் ஹிந்து மதத்தில் இருக்கும் வைணவம் சைவம் இந்த விஷயத்தை பற்றியும் பெண்களையும் வந்து குறிப்பிட்டு அவதூறான ஒரு விஷயத்தை வந்து மேடையில் பேசியிருக்கார் அப்படின்றதும், இதுவரைக்கும் திமுக யார் மேலேயும் நடவடிக்கை பெரிதாக எடுத்துட்டு திமுக வந்து பொன்முடி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து அவருடைய அந்த பதவியும் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. கனிமொழி அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பொன்முடியெல்லாம் பேசிக்காக நாச்சியார் சுகந்திங்கிற ஒரு இண்டிவிஜுவலாக அவர் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கிடையாது. இந்த சென்ஸ் அவர் இந்த மேடைன்னு கிடையாது, எந்த மேடைகள்லுமே அவர் யாரையுமே மரியாதையாக ட்ரீட் பண்ணது கிடையாது. அப்புறம் ஒரு பொன்முடிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு பெண்கள் மீது ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் இருக்கிற மாதிரி, நல்ல அபிப்பிராயம்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. அவர் பெரிய சமூக சிந்தனவாதியும் கிடையாது, பெரிய சமூக சீர்திருத்தவாதியும் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் தான். ஸோ ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் பெண்களை வந்து வல்கராக பார்க்குற ஒரு ஆள், எல்லா இடங்கள்லையும் தன் வீட்டு பெண்களையும் பொது சமூகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையுமே வந்து எந்த இடத்துலையும் மரியாதையாக பார்க்காம அவங்கள ஒரு செக்ஸுவல் ஆப்ஜெக்டாக பார்க்குற ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வரும். ஏன்னா அது ஒரு பெரிய மேடை, அதில் பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த மேடைக்குள்ளே குழந்தைகள் இருந்திருந்தால் கூட இருந்திருக்கலாம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பேசுகிறோங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாமல் நான்சென்ஸாக பேசுகிற ஒருத்தரை வந்து அமைச்சராக வைத்திருப்பது அப்படிங்கிறது அது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நீங்கள் அவமதிப்பதற்கு சமம். ஓட்டு போட்டவங்க போடாதவங்க, டிஎம்கேக்கு போட்டவங்க போடாதவங்கன்னு எல்லாத்தையுமே நீங்கள் அதை அவமதிக்கிறீங்க. இது பெண்களை மட்டும்தான் இழிவுபடுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஆண்களையுமே தான் அது இழிவுபடுத்துது. நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு போர்னோ கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஒரு மேடையில் பேசுகிறீங்க. பேசும்போது அது கொச்சையான ஒரு விஷயம், ஒரு அந்தரங்கமான விஷயங்களை, ஒரு 4 சுவருக்குள் பேச வேண்டிய விஷயங்களை வந்து ஒரு பொது மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பண்பு இல்லாத ஒரு மனிதன். பண்பு இல்லை அப்படிங்கிறத விட அறிவு இல்லாத ஒரு மனிதன். பொன்முடி மாதிரியான ஒரு ஆட்கள் அவங்கக்கிட்ட ஒரு அமைச்சரானதுனால காசு இருக்குது, அப்புறம் அந்த காசை வச்சு மக்கள் பலத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தன்னை ஒரு பெரிய நம்ம என்ன பேசினாலும் இந்த ஊரில் மதிப்பு இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அது வந்து ரொம்ப வல்கரான அந்த கண்டென்ட்டுக்கு அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கியிருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ நாள் ரியாக்ட் பண்ணதை கனிமொழி அவர்களும் இந்த விஷயத்துக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மட்டும் இல்லை பலரும் பேசியிருக்காங்க அப்படின்றப்போ கனிமொழி அவர்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுறதுக்கான காரணம் யாருமே ரியாக்ட் பண்ணலைன்னா ஒட்டுமொத்தமாக திமுகவை எல்லாருமே கழுவி ஊற்றுவாங்க. அதான் பல வருஷமாக இதான் நடந்துட்டு வருது அப்படின்றப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும். மேடம் 26 எலெக்ஷன் வந்துருச்சு மேடம், அதனால் இனிமேல் கனிமொழி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நோ அதர் கோ. யார் என்ன பேசினாலும் கனிமொழி பேசினாலும் சரி, அந்த கட்சியில் இருக்கிற கடைசி தொண்டன் திருப்பி எங்கேயாவது போய் ஒரு பிரியாணி கடையில்
பழைய மாதிரி சண்டை போட்டாலும், டீ கடையில் போய் சண்டை போட்டாலும் எல்லாத்துக்கும் கனிமொழி மேடம் இன்னும் வந்து தான் ஆகணும். 26 எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து தயாராகிட்டு இருக்காங்க நாடகங்களுக்கு. அப்படிங்கும்போது கனிமொழி தமிழ்நாட்டில் இப்போ பெண்களுக்கு எதிரான இத்தனை வன்கொடுமைகள் நடந்துச்சு, எதுக்காவது முன்னாடி வந்தாங்களா? அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? அவங்க பங்கேற்ற கூட்டத்திலேயே ஒரு பெண் போலீஸுக்கு அட்ராசிட்டி நடந்தப்போ அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்களா? இது வரைக்கும் ஏதாவது பேசுனாங்களா? அப்படிங்கும்போது இவங்க எல்லாமே என்னன்னா காரியவாதிகள். இல்லை, பொன்முடி அவர்கள் பேசின அதே காலகட்டத்தில் தான் வந்து துரைமுருகன் அவர்களும் வந்து மாற்றுத்திறனாளிகளை பற்றி கொச்சையாக பேசினார். அதிமுக ஒப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்கணும், ஏவா வேலு அவர்களும் வந்து திரும்பவும் அந்த சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சோழி கேபிஜி அப்படின்ற கம்பேரிசனில் பேசியிருக்காரு. இதுக்கு எதுக்குமே அவங்க வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலையே. நீங்கள் கனிமொழியை வந்து ஒரு பெரிய தமிழகத்தின் அசைக்க முடியாத லீடர்னு நம்புறீங்களா? இல்லை, கனிமொழி ஏன் ரியாக்ட் பண்ணணும், நம்ம எதிர்பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல. கனிமொழியை அவங்க கட்சிக்குள்ளேயே யாரும் பெரிய ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணல. நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா கனிமொழிக்கு வந்து ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்துருந்துருக்கலாம்ல. அவங்க மத்தியில் எம்பியாக இருக்காங்க. மத்தியில் எம்பியாக இருந்தால் என்ன ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு அவங்களை கொண்டு வர வேண்டாம். நீங்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்குள்ள அவங்க இன்வால்வ் ஆக வேண்டாம் தான் நீங்கள் மத்தியிலேயே பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்னு கத்தி விடுறீங்க. அதற்கு வந்து வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. அவங்க அங்கே பாராளுமன்றத்தில் தன்னுடைய குரலை வந்து உசத்தி பேசிட்டு தானே இருக்காங்க அங்கே இருக்க எல்லா எம்பிலையும். அங்கே கனிமொழிக்கும் டிஆர் பாலுக்கும் டக் ஆஃப் வார் போய்கிட்டே இருக்குது. அவங்க ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஒரு தீவிர மன அழுத்தத்துக்குள்ளே தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்சிக்குள்ள தான் அந்த விஷயங்கள் ஏற்படுங்க. அதான் நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அவங்கள இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே வந்துடவே கூடாது. அது கருணாநிதியின் மறைவுக்கு பின்னாடி அவங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே எங்கேயுமே இன்வால்வ் ஆகிடக்கூடாதுன்னு தான் ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு அவங்கள மத்தியில் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா? நீங்கள் எம்பி பதவி அப்படிங்கிறது 2ஆம் முறை அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தோணினா கூட அதுக்கு பின்னாடியான அரசியல் இதுதான். ஸோ அவங்க எந்த இடத்துல இங்கே வந்துடக்கூடாது, குறிப்பாக தன்னுடைய மகனுக்கு அவங்க போட்டியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டாலினை விட துர்கா ஸ்டாலின் அம்மையார் ரொம்ப உறுதியாக இருக்கனால தான் அவங்கள டெல்லி பாலிடிக்ஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் வந்து இந்த விஷயத்துக்கு பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணணும், அந்த விஷயத்துக்கு பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இன்ன வரைக்கும் இங்கே போக்சோ வழக்குகளில் எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து கைதாகியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் அவங்க விமர்சனம் பண்ணதில்லை. பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற ஒவ்வொரு நாள் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் அவங்க பேசினதே கிடையாது. அப்படிங்கும்போது ஏதோ இன்றைக்கி பொன்முடியை பற்றி அன்றைக்கி யாருமே பேசலைன்னா அது ரொம்ப தப்பாயிடும் அப்படின்றதுக்காக கனிமொழியை அன்னைக்கு இறக்கி விட்டாங்க. அதுக்காக அவங்க ஏவா வேலு வந்து ஒரு ஹிந்தி பாட்டை பாடி வச்சுருக்காரு, கோயிலை அவமதிச்சிருக்காரு, பெண்களை அவமதிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கனிமொழி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா இதை வந்து ஒருவேளை இளைய பாரதம் சேனல் அவங்க நம்ம பேசுகிறத அவங்க ஒரு வேளை பார்த்தா அதுக்கு ஏதாவது அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணலாமே ஒழிய மற்றபடி அவங்க ஒன்றும் கனிமொழி வந்து ரொம்ப சென்சிட்டிவான விமன்லாம் கிடையாது. இந்த மாதிரி இஷ்யூவில் அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக பேசுகிற ஒரு ஆள் மாதிரி இது வரைக்கும் அவங்க இஷ்யூக்கு சென்சிட்டிவ் இல்லை அப்படின்னாலும் ஒரு பொலிட்டிக்கல் இதில் நான் இருக்கேன், நான் இருக்கிற அந்த ஸ்டேச்சருக்கு நான் பேசிதானே ஆகணும்னு இருக்கும்போது மணிப்பூர் பற்றி பேசுகிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வர முன்னாடி வந்து இந்த மதுனால பெண்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்றலாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி அதை கேட்கும்போது அதை பற்றி அவங்க ஆன்சர் பண்ணாட்டியும் அது ஒரு மாதிரி ஒரு வியப்பாக இருக்குது இல்லையா? இவ்வளவு நாள் பேசாதவங்க குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதும் அதே மாதிரி அவரோட பதவியும் வந்து நீக்கப்பட்டு திருச்சி சிவா அவர்கள் அந்த பதவிக்கு வராரு அப்படின்னு உடனே துரைமுருகன் அவர்கள் அவர் பேசுறதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு வருத்தம், உங்கள் மனசு வருத்தப்பட்டிருந்தா மன்னிப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு மன்னிப்பு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால தான் ஏன் கனிமொழி அவர்கள் அங்கே கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இல்லை கனிமொழி அவர்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணனால தான் ஸ்டாலின் அவர்கள் பதவி நீக்கம் பண்ணாரா அப்படின்னு தோணுது. அப்படி இல்லை, கனிமொழிக்கு அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது திமுகவில். கனிமொழியை வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து மெனக்கட்டு வளர்ப்பது போல் ஊடகங்களுக்கு வந்து அவரை வந்து பெருசாக காமிங்கன்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்க மாதிரியெல்லாம் கனிமொழியை வந்து நீங்கள் டம்மி பண்ணுங்கன்றதுக்கு வேணால் அவங்க வேலை பார்ப்பாங்களே ஒழிய கனிமொழியை அவர்கள் ஒருபோதும் வளர்க்க மாட்டார்கள். கனிமொழியும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்குள்ளே வந்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே அவங்களால எந்த காலத்துலையும் பண்ண முடியாத அளவுக்கு தான் திமுக அவங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை தான் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதே மீறி தான் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸில் அவங்க சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. கருணாநிதியின் பெண் என்பதனாலேயே அவங்க எம்பி ஆகிருக்கலாம், ராஜ்யசபாவில் எம்பி ஆகிருக்கலாம், இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டுக்கு அவங்க போயிருக்கலாம். பட் அவங்க எந்த இடத்துலையுமே வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ கனிமொழி வந்து ரியாக்ட் பண்ணினால தான் திருச்சி சிவா வந்து அந்த இடத்துக்கு வந்தார், இவங்களை கொண்டு போனாங்க, பொன்முடியை வீட்டுக்கு அந்த பதவியிலேருந்து தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கு உண்மையிலுமே அப்படி ஒரு பவர் இருக்கா? டு யூ பிலீவ் தட்? நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? டெஃபினட்டாக கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் கனிமொழிட்டே இதை சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து சிரிச்சுப்பாங்க.
எங்கள் சார் கோயிலில் பொங்க சோறு தான் போடுறாங்க, நீங்கள் என்னமோ பெருசாக எனக்கு பிரியாணி போடுறதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி டீலிமிட்டேஷனுக்கு இங்கே ஒரு கூட்டம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வச்சிருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அங்கே போய் டீலிமிட்டேஷன் ஷர்ட் போட்டுட்டு பார்லிமெண்ட்டில் வந்து இது பண்ணதே வந்து திமுக எம்பிக்கள் தான். அதில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து முன்னிலையில் நிற்கிறாங்க. அப்போ அப்படின்றப்போ இந்த இதெல்லாம் அவங்க வைகோ கனிமொழியை ஏதோ கனிமொழி மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னாலாம் பேசுகிறாரு அப்படின்னா வந்து எப்படி இருந்த வைகோ வந்து இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் தன்னோட வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இவ்வளோ மோசமாயிட்டாருன்னு உண்மையிலே வைகோ அவர்களெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஒரு காலத்தில் வைகோ அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வியந்து பார்த்த ஒரு ஆளுமை அவர். அவருடைய பேச்சாற்றலுக்காக, அவருடைய செயல்பாடுகளுக்காக சில காலகட்டங்களில் அவர் சில விஷயங்களெல்லாம் நேர்மையாக கையெடுத்திருக்கார். அதற்காகெல்லாம் புகழ்ந்து வியந்து பார்த்த வைகோ இன்றைக்கி ஒத்த சீட்டுக்காக, ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக, தன்னோட ராஜ்யசபா பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக கனிமொழிக்கு ஜல்ரா போடுற அளவுக்கு அவரோட நிலைமை போயிடுச்சேன்னு உண்மையிலே நான்லாம் வைகோ ஒரு காலத்தில் வியந்து பார்த்த ஒரு ஆள் என்கின்ற வகையில் உண்மையிலுமே வருத்தமாக தான் இருக்குது. ஒரு வாழ்நாளின் கடைசி கட்டம் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ மோசமாக போகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தமும் தான் இருக்குதே ஒழிய, கனிமொழி வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட சர்வைவில் காமிச்சிக்கிறதுக்காக அங்கே பாலிடிக்ஸ் பண்ணி தானே மேடம் ஆகணும். இல்லை, எல்லா அரசியல் தலைவர்களும் அப்படி தானே இருக்காங்க. தன்னோட சைடை ஷோ பண்ணிக்கணும்னா அதை பண்ணி தானே ஆகணும். நன்மைக்கு பண்ணுறாங்களோ தீமைக்கு பண்ணுறாங்களோன்ற தாண்டி தன்னோட நிலையோ தன்னோட கட்சியை வந்து முன்னெடுக்கிறதுக்கு அந்த விஷயம் பண்ணி தானே ஆகும். இப்போது கனிமொழி பிரச்சனைங்கிறது மற்ற எல்லாத்தோட பிரச்சனையை வீடு என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்களும் கருணாநிதியோட மகள் தானே, ஸ்டாலினும் மகன் தான், அங்கே அழகிரியும் மகன் தான். இப்போ அழகிரியும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக எலெக்ஷன்லேருந்து தேர்தல் அரசியல்லேருந்தே அவரை தள்ளி விட்டாங்க. இப்போது எல்லாமே ஸ்டாலின் குடும்பம் அப்படின்னு ஆயிடுச்சு. 2018 உள்ளுக்குள்ள அரசியலுக்கு வருகின்ற உதயநிதி இன்றைக்கி 25 உங்களுக்கு வந்து அவர் ஒரு துணை முதல்வர், 24 அவர் துணை முதல்வர் ஆகிட்டார். அப்படிங்கும்போது ஒரு 6 வருஷத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 15 வருஷமாக பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் என்னது, லோக்சபாலேருந்து அவங்க இது ராஜ்யசபாலேருந்து லோக்சபாவுக்கு போயிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி அவங்க எம்பி தான். இப்போது இவங்க வந்து ஒருவேளை இந்தியாவோட ஒரு துர்பாக்கியமாக அடுத்த முறையும் வந்து பாஜகவே ஆட்சிக்கு வந்ததுன்னா கனிமொழி மந்திரி எம்பி ஆக முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா அப்போது கனிமொழிக்கெல்லாம் ஒரு அமைச்சர் பதவி, கேபினெட் மினிஸ்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அப்படிங்கும்போது அது வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுதான் கனிமொழிக்கு இருக்கின்ற ஒரு சிரமம் இங்கே. ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து தான் ஒரு முதல்வர் ஆகணும், தான் வந்து முதல்வர் ஆவதற்கு எல்லா வகையிலும் ஒரு கேப்பபிளான ஒரு ஆள் தான் அப்படின்னு அவங்க நம்பலாம். ஆனால் அதுக்கான ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே, தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்குள்ளே அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பரிதாபகரமான நிலைமை. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இத்தனை வருஷம் பாலிடிக்ஸில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஆதரவாளர் கூட்டத்தையும் அவங்களால இத்தனை வருஷம் இருந்தாலும் திரட்டிக்கவே முடியல. இங்கே பாருங்க, அவங்க மெட்ராஸில் போட்டிக்கிடாமல் தமிழிசை தங்கபாண்டியனா தென்சென்னைக்கு கொடுக்குறாங்க. ஆனால் உங்களை வந்து கனிமொழியை எங்கேயோ தூத்துக்குடியில் துரத்தி விடுறாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே அவர்களை பொறுத்தளவுக்கு அது வேதனையான ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க அதை ஓப்பனாக வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால் கனிமொழி பொன்முடிக்கு வந்து ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, விமர்சனம் அந்த நேரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பொதுமக்களோட அந்த மனநிலைமையை கூல் பண்ணுறதுக்கு. என்னடா இருந்தாலும் இப்படி இவ்வளோ வல்கராக பேசுகிறான் அப்படின்னு எல்லாருமே வந்து அது யோசிப்பாங்கல்ல. அந்த இடத்துல மக்களோட மனநிலைமையை கனிமொழி பேசிட்டாங்கன்றத ஒரு மீடியாவில் ஒரு 2 தடவை பண்ணுறதுக்காக அது கூல் பண்ணுறதுக்காக ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களோட தொலைக்காட்சிகள்லாம் என்ன பண்ணுது, அவங்க சார்பில் இயங்குற தொலைக்காட்சிகள்லாம் அது உடனே கனிமொழி விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்றத ஒரு அது ஏதோ பெரிய செய்தி மாதிரி நீங்கள் திருப்பி பிரேக்கிங் நியூஸாக போடுறீங்க. மக்களுக்கு அதை பார்த்தோன்னா கூல் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. பட் அப்படியெல்லாம் ஆக மாட்டாங்க. அப்படி மக்கள், அது குறிப்பாக பெண்கள், திமுக ஆட்சியில் நீங்கள் கொடுத்த அந்த இலவச பேருந்தையோ இல்லை இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலையோ அவங்க கூல் ஆகலை. பெண்கள் இன்னமும் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலைமையில் தான் இருக்கிறாங்கன்றத உங்களுக்கு உளவுத்துறை வந்து முதல்வருக்கே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த பொன்முடி பேசுகிறதா இருக்கட்டும், ஏவாவாலு பேசுகிறதா இருக்கட்டும், துரைமுருகன் பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே குறிப்பாக அந்த துரைமுருகனோட பையன் வந்து ஒன்று பேசினார் எலெக்ஷன் அப்போ, கொடுக்குற 1000 ரூபாயில் எல்லாம் பவுடர் போட்டு வாங்கி வச்சுட்டு வரீங்களான்னு. ஸோ இந்த மாதிரியான மலினமான பேச்சுகள் எல்லாம் பெண்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு எப்பயுமே அது போகாது. இந்த முறை பெரிய அளவில் ஸ்டேட் எலெக்ஷனில் 26 எலெக்ஷனில் அவங்க பெரிய அளவுக்கு அடி வாங்குவாங்க அப்படிங்கிறத நாம சொன்ன ரிப்போர்ட் கிடையாது, உளவுத்துறையே அந்த ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்கு. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணிக்க ரொம்ப நன்றி.